வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம யார் பின்னால் நம்ம பயணிக்க வேண்டும், யார் நமக்கான வழிகாட்டி, நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம், அன்ன தினமும் நமக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய திட்டங்கள் என்ன, சூழ்ச்சிகள் என்ன, அடுத்த தலைமுறையை யாரிடம் நாம் விட்டு செல்கின்றோம், அவர்களுக்கான கல்வி என்ன, சமூக உரிமை என்ன, சுதந்திரம் என்ன, அரசியல் வாழ்வு என்ன, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி இருக்க போகின்றார்கள், எதை பற்றி அவர்கள் கவலை இல்லாமல், நான் விஜய் படத்தை முதல் காட்சி பார்த்து விட்டேன், ரஜினி படத்தை முதல் காட்சி பார்த்து விட்டேன், விஜய் அண்ணா, ரஜினி தலைவர் என்று இந்த சமுதாயத்தின் இளைஞர்களும் போவார்கள். அவர்களை கண்டிக்க மனம் இல்லாமல் ஜமாத்துகளும் நிற்கும் என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பரிசோதிங்கள் சகோதரர்களே. ஊப்பில இதே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீடுகள் தெருக்குள்ள புல்டோசரை கொண்டு இடிக்கிறானே, டெல்லியில இடிக்கிறானே, பாசிசம் பல இடங்களிலும் கையை விரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே யார் சிக்குவார்கள், எப்படி ஆட்சிக்கு வரலாம், யாரை கவுக்கலாம், யாரை இல்லாமல் ஆக்கலாம் என்று நாள்தோறும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இளைஞர்கள் இந்த விழிப்புணர்வு இருக்கிறதா, இதை பற்றி சிந்தனை இருக்கிறதா? என் அருமை சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எத்தகைய சூழ்ச்சிகளை நீங்க வெல்லலாம். அது இவனை விட இவன் அப்ப செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் நபிமார்களை. மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான் என்று சொன்னால் மூசாவிடமும் மூசாவோடு இருந்தவருடைய நம்பிக்கை, ஈமான், கொள்கை உறுதி சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கியது அல்லாஹ் உதவி செய்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வரதட்சணை எதிர்ப்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம், நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே எவ்வாறெல்லாம் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, நம்மை அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணக்கூடிய சங் பரிவார கூட்டங்களும் சரி, தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு சதிகளின் மூலமாக, ஏதாவது ஒரு விரும்பத்தகாத செயல்களின் மூலமாக மக்களிடம் எதை சொன்னால் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்களோ, இது போன்ற செயல்களை முன்னிறுத்தினால் மக்கள் மத்தியிலே மதக்கலவரங்களை ஏற்படுத்த முடியுமோ, அப்படி மதக்கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெறப்படும் காயங்களில் தங்கள் ஆட்சி கட்டில்களை அமைக்க வேண்டும் என்ற கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணம், ஒரு குரூர குணம் கொண்ட ஒரு இக்கட்டான மனிதர்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். இதை நாம் சும்மெல்லாம் சொல்லலை, போகிற போக்கிலெல்லாம் சொல்லலை. எதை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லது சங் பரிவாரங்கள், இந்துத்துவ ஆதரவாளர்கள் இவர்கள் மீது பழி போட வேண்டும் என்பதற்காகலாம் பேசலை. எவ்வாறெல்லாம் சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது, அந்த சதித்திட்டங்கள் எவ்வாறெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய, நம்ம அந்த இடத்துல சில இடங்களில் பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் காவல்துறை சற்று சறுக்கினாலும் கூட பல இடங்களில் காவல்துறையினர் அவர்கள் செய்த புலனாய்வுகள், விசாரித்த முறைகள், உண்மையான குற்றவாளிகளை சமுதாயத்திலே நிறுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட அதிகாரிகள் அவர்களுடைய அக்கறையின் காரணமாகத்தான் தமிழகத்திலே பல கலவரங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் தினமும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் அந்த பாவிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான செய்திகளும், அதற்கான சூழல்களும், அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கையிலே வைத்துக் கொண்டேதான் ஒவ்வொரு நாளும் திட்டம் திட்டுகின்றார்கள். சாதாரணமாக அவர்கள் நினையவில்லை. ஏனென்று சொன்னால் ஆட்சிக்கு வருவதென்பது அவர்களுடைய இலக்கு. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம். அரசியல் கட்சி என்றாலே அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் எந்த கட்சியினுடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் நாம் குறை கூறவும் இல்லை. ஆனால் எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல் அமைப்புகளும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நல்ல பணிகளை செய்கின்றார்கள், மக்கள் சேவைகளை செய்கின்றார்கள், மக்களோடு அணுகுகின்றார்கள், மக்களோடு மக்களாக நின்று தன் கட்சியினுடைய கொள்கைகளை வளர்த்தெடுக்கின்றார்கள். இதன் மூலமாக ஆட்சிக்கட்டில் அமர்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம், இதன் மூலமாக ஆட்சிக்கட்டில் அமர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தங்களை ஆட்சிக்கட்டில் அமைத்துக் கொண்டவர்கள் காங்கிரஸ் போன்ற பேரியக்கங்கள். ஆனால் இது போன்ற மக்களிடம் நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்வோம்,
எப்படி நாட்டை நல்லாட்சி கொடுப்போம், நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம் என்ற எந்த அஜெண்டாக்களும் திட்டங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எதுவும் இல்லாமல் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் எப்படி நாட்டை சூறையாடலாம், நாட்டில் மத கலவரங்களை ஏற்படுத்தலாம், நாட்டில் எது போன்ற இரத்த ஆறுகளை ஓடவிடலாம், எப்படி பள்ளிவாசல்களை இடித்து அதை இன்னொருவர் மீது பழி போடலாம், எப்படி முஸ்லீமை கொன்று அதை இன்னொருவர் பழி போடலாம், இதான் நடக்கு. இந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தான் இந்த சமுதாயம் இந்த இந்தியாவிலே இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், என் தாய் தந்தையர் இங்கே தான் பிறந்தார்கள், நாங்களும் இங்கே தான் பிறந்தோம், நாங்கள் வாழ்வதும் சாவதும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே என்று உறுதியோடு நிற்கின்றார்களே. இந்த சமுதாயம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய சமுதாயம் மட்டுமல்ல, சங்கிகளுடைய சூழ்ச்சியை முறியடித்த சமுதாயம் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கின்ற இத்தகைய கொடுமைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எதை செய்தால் எங்கு கலவரம் நடக்கும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே அலைகின்ற விதங்கள், கிழக்கரை போன்ற முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க வாங்க, வந்து பாருங்க, செய்யக்கூடிய சேட்டைகளை, செய்யக்கூடிய வேலைகளை. இன்னைக்கு வரைக்கும் சொல்ல, நேற்றைக்கு வரைக்கும் சொல்றேன், எவ்வளவு பெரிய சதிகள், எவ்வளவு பெரிய சதி செயல்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக RSS சங் பரிவார்களுடைய இந்து முன்னணியினுடைய நாட்டை சீர்குலைக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய இந்த பாவிகள் செய்யக்கூடிய வேலை என்று ஆளுநர் மாளிகையில் ஒரு ரவுடியை விட்டு பெட்ரோல் பாம் அடிக்கிறான். ஆளுநர் யாரு? பாஜகவை சார்ந்தவர் ரவி. எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆளுநர் வேலை என்னைக்குமே பார்த்தது கிடையாது. தமிழகத்தில் எத்தனையோ ஆளுநர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்டு. சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு இல்லையா? அதெல்லாம் நிறைய ஆளுநர்களை ஆளும் ஆட்சியாளர்களோடு முரண்பட்ட விஷயத்தை நாம் வரலாற்றிலே நெடுகிலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆளுநர் யார்? தமிழகத்தினுடைய கொள்கைகளை சீரழிக்க வேண்டும் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுநர். தமிழக மக்கள் எதை விரும்புவார்களோ, தமிழக மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்களோ, தமிழக மக்கள் எதன் மீது அதிகம் ஆசை கொண்டிருக்கின்றார்களோ அந்த தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்ற வார்த்தைகளின் மூலமாக தன்னுடைய சித்தாந்தத்தை நிறுவ நினைக்கக்கூடியவர் இந்த ஆளுநர். ஆளுநர் மாளிகையிலிருந்து டெய்லி அதான செய்யறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுங்க. ஆரிய ஒளிஞ்சாச்சு, திராவிட ஒளிஞ்சாச்சு, எங்கடா ஒளிஞ்சிருக்கு அவன் கேட்கிறான். ஆளுநர் அரசியல் பேசலாமா? பேசலாங்கிறான். ஒவ்வொரு நாளும் கூடி கூடி உட்கார்ந்து பேசிட்டு போறான். அது என்ன செஞ்சுட்டு போறான், அது விட்டுருங்க. ரெண்டாவது, ஆனா என்ன திட்டமிட்டார்கள் தெரியுமா? எவ்வாறு சதி செய்கிறார்கள் தெரியுமா? அந்த சதியை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எவ்வாறு முடிச்சு போட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தெரியுமா? இதைத்தான் நாம பேசுறோம். இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் தமிழகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி ஒவ்வொரு நாளும் எப்படி விழிப்போடு தன்னுடைய அரசியல் வாழ்வை நகர்த்த வேண்டும், எப்படி பிற சமுதாய மக்களை அணுக வேண்டும், அவர்களோடு எப்படி நட்பு பாராட்ட வேண்டும், மதத்தால் பிரிக்க நினைக்கக்கூடிய, மதத்தால் இந்த மக்கள் மத்தியில் துவேஷத்தை விதைக்க நினைக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே மத நல்லிணக்கங்களை எப்படி இஸ்லாமியர்கள் மெருகேற்ற வேண்டும், இதெல்லாம் நாம தான் புரியணும், நாம தான் தெரியணும். மதத்தால் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் அமைப்புலாம் சொல்ல, யாராக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே இந்தியாவிலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்ன தெரியுமா? அவன் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தின் மூலமாக இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்களை விரட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களுக்கும் நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட நாம் அதைத்தான் பிரச்சாரம் செய்கிறோம், கொண்டு போய் சேர்க்கிறோம். நாம் செய்யாமலே நம்ம மேல இவ்வளவு பழி போடுறான். நாம ஒன்றும் செய்யல, ஏதாவது விரும்பத்தகாத நடக்கவே இல்லைன்னு சொல்லல, அங்க ஒன்றும் இங்க ஒன்று நடந்துச்சு, நடந்த சமுதாயம் கண்டிச்சது, ஜமாத்துகள் வெறுத்தது, சில மனிதர்களுடைய பிணங்களை கூட அடக்க மறுத்தது.
தப்பே நடக்கலன்னு சொல்லல, நடந்த தப்புக்கு பிரயாச்சித்தம் தேடிகளை ஏன்டா அப்படி செஞ்சு செய்யக்கூடாது, மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டுமே, நம்மை அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்களே, சதி செய்கின்றார்களே, அவருடைய சூழ்ச்சிக்கு இரையாக்கக்கூடிய விதமாக நீ இப்படியே செஞ்சே என்று கண்டிக்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் இன்று வரைக்கும் நின்றிருக்கிறது. இனியும் கவனமாக நிற்க வேண்டும். நம்ம அதான் மக்கள்கிட்ட சொல்றோம், நாம் சாதாரணமாக வாழவில்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதி செயல்களையும் முறியடித்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பாருங்க, இந்த கருக்கா வினோத் என்பவன் ஒரு ரவுடி எப்படி எங்க கொண்டு மேட்ச் பண்றா பாருங்க. மக்கள்கிட்ட நாம தான் கொண்டு போகணும். குறிப்பாக இளைஞர்களை நாம் தான் வென்றெடுக்க வேண்டும். நாம் நம் சமூகத்துக்கு எது லாபம் எது நட்டம் என்பதை நாம் தான் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூகத்தில் நாம் பொறுப்பு மிக்கவர்களாக வாழ்ந்தால் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதில், சமூகத்தை கட்டமைப்பதில், சமூகத்தை சீரிய பாதையில் கொண்டு செல்வதில் நமக்குத்தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. சொல்ற கருக்காவினோ ஜெயில இருந்தா பல வழக்குகள் இருக்கு, மிகப்பெரிய ரவுடி, வெளியில வர்றான், வந்தது யாருக்கு தெரியாது. வெளியில வந்தவன் என்ன செய்யறான், ஆளுநர் மாளிகைக்கு போறான், ஒரு பாட்டில கொஞ்சம் பெட்ரோலை ஊத்துறான், தீய பொறுத்துறான், அங்கே வைக்கிறான், போலீஸ் பிடிச்சிடுறாங்க. சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், கருக்கா வினோத்திற்கும் இந்த ரவுடிக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது சமுதாயத்தில் பிறந்தாங்களா, ஜமாத்துல பொறுப்புல இருக்கிறானா, கிழக்கரையில் பிறந்தானா, ராம்நாட்டில் பிறந்தானா, இவன் தாய் தப்பு முஸ்லீமா, இவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் முஸ்லீமா, இவன் கட்டிய மனைவி முஸ்லீமா? எதுவும் ரவுடி பைய, கேடி பைய, ரவுடித்தனத்தினால் சிலைகள் அடைக்கப்பட்டவன். இந்த ரவுடியை ஜாமீன் எடுத்தவர் யார்? பாஜகவை சேர்ந்த ஒரு வக்கீல். ரவுடி ஜெயில இருக்கிறான், ஜாமீன் எடுக்க ஆள் இல்லை, ஜாமீன் எடுக்கணும், ஜாமீன் கொடுக்கணும் யார் தயார் இல்லை. பாஜக வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்த கருக்கா வினோத்தை பிணையில் எடுக்கின்றார். எப்படி சூழ்ச்சி செய்யறான் பாருங்க, எப்படி சதி செய்யறான் பாருங்க. இந்த இடத்தில் நாம் தமிழக போலீஸ் பாராட்டப்பட வேண்டிய இடத்தில் நாம் பாராட்டத்தான் செய்வோம், கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்கவும் செய்வோம். பிணையில் எடுத்தவன் பாஜக காரன், பாரதிய ஜனதாவை சார்ந்த வக்கீல், அவன் தான் அவனை பெயில்ல வெளியே எடுக்கிறான். பெயில்ல சும்மா எடுப்பானா? எத்தனை ரவுடி தமிழகத்தில் மத்திய சிறைச்சாலை எத்தனை இருக்கு, எத்தனை ரவுடி இருக்கிறான், எல்லாத்தையும் எல்லாரும் எடுப்பானா? பணம் கொடுத்தா எடுப்பான், காசு கொடுத்தா எடுப்பான், அது வழி இல்லை. அப்ப இவையே அவனை பெயில்ல எடுக்கிறான். இந்த வக்கீலுக்கு, இந்த பாஜகவை சார்ந்தவனுக்கு அவனை வைத்து ஒரு காரியமாக வேண்டியிருக்கு. என்ன காரியம்? தமிழகம் அமைதியாக இருக்கிறது, தமிழகத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சி எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய மத நல்லிணக்கத்தை நாம் சீர்குலைக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை எப்படி சீர்குலைப்பது? இஸ்லாமியர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் பாமடிக்க வேண்டும். திட்டம் இதுதானே, சதி இதுதானே, எதானே செஞ்ச. நீ பிணையில் எடுக்கிற, ஜாமீன் எடுத்த 2வது நாள் வர்றான், அவன் பெட்ரோல் பாம் அடிக்க முயற்சி செய்யறான், அதுக்குள்ள காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறை கைது செஞ்சு சிறையில் கொண்டு வச்சுட்டு அவன் ஆய்வு செய்து பார்க்கிறான். காவல்துறை ஒன்றும் சும்மா கிடையாது, ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கல்ல. ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்வதாக இருந்தால் அதற்கான மோட்டிவ் என்னன்னு பார்ப்பான். நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன், நான் போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் அடிச்சு போட்டான். அடிச்சுட்டான்னா ஏன் அடிச்சான், மோட்டிவ் என்ன, பிரச்சனை என்ன? இவன் முகம் தெரியாது, அவன் முகம் தெரியாது, இவன் செங்கோட்டக்காரன், ஒரு ராம்நாட்டுக்காரன், இவன் அடிக்க வேண்டும் என்றால் என்ன காரணம், என்ன காரியம்? ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், மோட்டிவ் வேணும்ல. காவல்துறை மோட்டிவை ஆய்வு செய்து பார்த்தால் அங்க பாஜக உள்ளே வருகிறது. பாஜகவினுடைய அட்வொகேட் உள்ளே வருகிறார். அவர் பாஜகவுடைய பொறுப்பில் என்ற செய்தி வெளியே வருகிறது. காவல்துறை ஆடி போகிறது, ஆக இவன் வேற எங்கெல்லாம் கொண்டு விட போறான்னு சொல்லிட்டு கைது பண்ண ரிமாண்ட் பண்ணிட்டு திரும்ப காவல் எடுக்கிறான். விசாரிக்கணும், இது பின்னால பெரிய சூழ்ச்சி இருக்கிறது, சதி இருக்கிறான. அவன் பெட்ரோல் பாம் அடிச்சது ஆளுநர் மாளிகையில் இல்ல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஆளுநர் என்பது ஹை செக்யூரிட்டி, அவர் பக்கத்திலே போக முடியாது, ஒரு எம்பி எம்எல்ஏ பக்கத்திலே போக முடியாது. ஆளுநருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஆளுநர் மாளிகையே பல ஏக்கர்கள் சூழப்பட்டது, பல அடுக்கு பாதுகாப்புல ஆளுநர்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது, ஆனா ஆளுநர்கள் பாதுகாப்புல இருக்கிறான். ஆளுநர் மீது யாராவது பாம்பு போட முடியுமா?
ஆனா இப்ப செய்யறானே ஆளுநர் மாளிகை மீது பாம் அடிக்கிற எதுக்கு? நோக்கம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அதை முன்வைத்து செய்திருக்கிறார் என்றால் என்ன என்று காவல்துறை விசாரிக்கிறது. என்ன சொல்றான்னா, இந்த கருக்கா வினோத்ங்கிறவன் அவர்கள் நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் காவல் எடுக்கும் பொழுது அந்த வாகனத்தில் ஏறுவானே, அவன் பத்திரிகையாளர்களை சூழ நிற்கிறானே, அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீட் தேர்வுக்கு எதிராக ஆளுநர் இருக்கிறார். பரவாயில்லை, ஆளுநர் மீது பாம்பு போட்டதற்கு பெட்ரோல் குண்டு போட்டதற்கு காரணம் சொல்றான். என்ன காரணம்? நீட் தேர்வை ஆளுநர் ஆதரிக்கிறார், நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவில் கையெழுத்திட மறுக்கிறார். இது தமிழகத்தில் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். நீட் தேர்வுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கிறது. சரி, ஒரு ரவுடி பயலும் அதுல இருக்கா, ரைட் விட்டுரு. அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? இங்கதான் விவரம், இங்கதான் இந்து முன்னணி, இங்கதான் RSS, இங்கதான் பாஜக, இங்கதான் இஸ்லாமியர்களுக்கான சதி, இங்கதான் சதிகள் தீட்டப்படுகிறது. அவன் சொல்றான், இரண்டாவது கோரிக்கையாக ஒன்று மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் கழித்து சிறையில் வாழக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் மறுக்கிறார். அந்த கோபத்தில் பாம்பு போட்டேங்கிறான். இன்னைக்கு காலம், இன்னைக்கு நிலையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சிறைவாசிகள் விடுதலை என்பதை இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் பேசுறோம். ஏன் பேசுறோம்னா அது ஒரு நியாயம் இருக்கு, நீதி இருக்கிறது. பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் சரி, 10 ஆண்டுகளை கடந்த தண்டனை கைதிகளை விடுவிப்பது என்பது காலங்காலமாக இருக்கு. தமிழகத்திலும் இருக்கிறது, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. சிறைவாசிகள் விடுதலை நம்ம யாரை கேட்கிறோம்? கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. அவர்கள் சிறையில் தண்டனை பெற்று 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் என்ன நிலை? 10 ஆண்டு கடந்த கைதிகளை அண்ணா பிறந்த நாளிலே விடுதலை செய்வது, கலைஞர் பிறந்த நாளிலே விடுதலை செய்வது என்பது காலங்காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம அரசிட்ட கோரிக்கை வைக்கிறோம், இப்ப 10 ஆண்டு கடந்தவங்களை எல்லா மதத்துக்காரங்களையும், அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், அவர் பௌத்தராக இருக்கலாம், அவர் திமுக காரனாக இருக்கலாம், அதிமுக காரனாக இருக்கலாம், இவங்களெல்லாம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எல்லாரையும் விடுதலை செய்தியில. ஆனா இஸ்லாமியர்களும் சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க செய்த குற்றத்தை நாங்க யாரும் ஆதரிக்கலையே, குற்றத்துக்கு யாரும் துணை நிற்கலையே. ஆனா இஸ்லாமியர் என்பதற்காக 30 ஆண்டு காலங்கள் கழிந்தும் அவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கின்றீர்களே, அந்த சிறைச்சாலைகளை, சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இஸ்லாமியனும் கேட்கிறோம். இன்னைக்கு சிறைவாசி விடுதலையை பற்றி ஒரு பேச்சை எடுத்தாலே அது முஸ்லிம்களுடைய கோரிக்கை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியுது? முஸ்லிம்களுடைய கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரே. ஆட்சி கட்டில் அமர்வதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை, அந்த ஆண்டு கழிந்தவர்களை, தண்டனை முடிந்தவர்களை உடனடியாக வெளியே விடுவேன் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தாரே, அந்த ஸ்டாலினிடம் கேட்கிறோம், ஸ்டாலின் அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க எல்லாம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வாரீங்களே, பெண்களுக்கு 1000 நீங்க கொடுத்தீங்க, இலவச பஸ் நீங்க செஞ்சீங்க, இன்னும் பல சாதனைகளை செய்றீங்க, எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்யக்கூடிய நீங்க எங்க சமுதாயத்தை மறந்துட்டீங்களே, பாவப்பட்டவங்களை மறந்துட்டீங்களே, நாளைக்கு மரணிக்கக்கூடிய வயதுகளை எட்டிய சமுதாயத்துக்கார இன்னையும் சிறையில் இருக்கிறானே, அந்த சிறைவாசிகளை, வயதானவர்களை அவர்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மனைவிகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய உறவினர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவர்களை விடுதலை செய்யக்கூடாதா? நீங்கள் தான் வாக்குறுதி அளித்தீர்கள் என்று நாம் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக ஒவ்வொரு ஜமாத்தும் பேசுகிறோம். தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை இது. இது அந்த அமைப்புக்கு இந்த அமைப்பு எல்லாம் கிடையாது, எல்லாரும் சொல்றோம், ஒட்டுமொத்தமா சொல்றோம், சிறைவாசிகள் விடுதலை என்பது எங்களுக்கு வேண்டும். ஏன் வேண்டும்? சும்மா கேட்கல, நீங்க எல்லாரையும் விடுதீங்கல்ல, யாரையுமே நீங்க விட மாட்டேன்னு சொன்னா சரி, யாரையும் விடுதலை செய்யலன்னு சொன்னா சரி, யாருக்கும் செய்யாததை நீங்க கேட்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சரி,
ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம் எல்லாரையும் விடுதலை செய்றீங்க. ஆனா முஸ்லீம்கள் என்பதற்காக, இஸ்லாமியர்கள் என்பதற்காக பாஜக சூழ்ச்சி செய்வது போல கலைஞருடைய மக சூழ்ச்சி செய்யலாமா? திராவிட மாடல் ஆட்சி சூழ்ச்சி செய்யலாமா? நீங்கள் இயலாதவர்களாக நிற்கலாமா? அதனால தான் கோரிக்கை வைக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது எங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களிலும் இருக்கும். நீங்கள் அவர்களை விடுதலை செய்தே ஆக வேண்டும் என்பதில் இது நம்முடைய கோரிக்கை. இத யாரு சொல்றா? அந்த ரவுடி இருக்கிறானே, ஆளுநர் மாளிகையில பாம்பு போட்டானே, அவன் சொல்றா நீங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். அப்பதான் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் ஏற்படும். பத்தியா, முஸ்லிம்கள் ஜனநாயக பூர்வமாக, சட்டப்பூர்வமாக, போராட்டங்கள் மூலமாக, ஊர்வலங்கள் மூலமாக, கோரிக்கைகள் மூலமாக தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பதிலாக மீண்டும் பாம்போடு ஆரம்பித்து விட்டான் என்று இஸ்லாமியர்கள் மீது இன்னபிற சமுதாயத்திற்கு கோபம் ஏற்பட வேண்டும், கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும், அதன் காரணமாக நாட்டிலே கலவரம் ஏற்பட வேண்டும் என்று இந்த சங் பரிவார கூட்டம் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்திருக்கிறான். என்ன எப்படிலாம் பண்றா பாருங்க. நாங்க என்னடா செஞ்சோம்? எல்லா சமுதாயத்திலும் எப்படி 4 குற்றவாளி இருப்பானோ எங்க சமுதாயத்தில் இருக்கிறா? இல்லைங்கள, இங்க மட்டும்தான் இருக்கிறான, இங்க மட்டும்தான் தவறு செய்யக்கூடிய இருக்கிறான. ஆனா ஒப்பீட்டளவுல பார்த்தா இங்க குறைவு. நீ இருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் எடுத்து பாரு, ஒப்பீட்டளவுல குறைவு. ஏதோ ஒரு வெறுப்புல, கோபத்துல, பழிவாங்கும் உணர்வுல, இயலாமையின் காரணமாக ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதிலாக சமுதாயத்தில் சிலர் தீவிரவாத செயலில் இறங்கியது உண்மை. அந்த செயலுக்காக இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடாத விலைகளை கொடுத்து விட்டது. உணர்ந்து விட்டார்கள், தெளிந்து விட்டார்கள். இனி ஒன்று அப்படி நடக்கல. அதுக்கு பிறகு நடந்துச்சா? நடக்கல, நடக்காதுல்ல. சமூகம் அதற்கு எதிராக பேசுகிறது இல்லை. நான் மட்டுமா பேசுறேன்? எல்லாரும் பேசுறாங்க, சும்மால பேசுறாங்களே. இப்பொழுதும் தெளிவாக சொல்லுகிறோம் சமூகத்தை பார்த்து, அருமை இளைஞர்களே, இந்த சமூகத்தை யார் பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ ஒருபோதும் தீவிரவாதத்தை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள். இந்த சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் யாருங்கள் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம். மாற்றுக்கருத்தே கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். ஜனநாயக ரீதியிலே சட்ட பிரகாரம் மக்களை அணிதிரட்டி அரசுக்கு சொல்ல வேண்டிய கோரிக்கைகளை, சொல்ல வேண்டிய செய்திகளிலே பல நேரங்களிலே அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அடம்பிடித்தும் சொல்லி கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கின்றோம். இடஒதுக்கீடு உட்பட. எப்படி நடந்தது? எப்படி செஞ்சோம்? ஏன் தெரியுமா? நம்முடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக நமக்கு சில செய்திகள் சொல்லப்படும். உணர்வுக்கு நாம் பலியாகினால் இந்த சமூகம் பலியாகிவிடும். தயவு செய்து உணர்ச்சிகளை அடக்குங்கள், உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள், ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு முன்வாருங்கள் சகோதரர்களே. நாட்டில் நமக்கு எல்லா விதமான ஜனநாயக உரிமையும் இருக்கிறது. மோடி ஏத்து போராடலாம், ஸ்டாலின் ஏத்து போராடலாம். ஏன் போராடணுமே? சிஏஏ என்ஆர்சி பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ரோட்டுக்கு வந்தோமே, தெருவில் இறங்கி போராடினோமே. பல ஊர்களிலே ஷாஹின் பார்க்குகளை ஏற்படுத்தி அசையவே மாட்டேன் என்று சொன்ன மோடியையும் அமித்ஷாவையும் அசைச்சு காட்டினோமே. அந்த ஜனநாயக வழியில் மீண்டும் இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். சாதாரணமா வென்றோம். அமித்ஷா பேசினார் பாராளுமன்றத்தில். சிஏஏ என்ஆர்சி விஷயத்தில் பல போராட்டங்கள் இந்தியாவில் நடக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, இந்த அரசு வலுவான அரசு, அசுர பலமிக்க அரசு, மோடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட அரசு. நாங்கள் கொண்டு வந்த சட்டங்களிலே ஒரு புள்ளியை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று பாராளுமன்றத்தில் கொக்கரித்த அமித்ஷாவால் இன்று வரைக்கும் சிஏஏ என்ஆர்சியை நடைமுறைப்படுத்தவில்லை. அதற்கான எந்த பணியையும் தொடங்க முடியவில்லை என்றால் நீங்கள் முன்னெடுத்த ஜனநாயக போராட்டம் தானே காரணம். வாங்க, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நாம மட்டும் ஜனநாயக ரீதியாக நாம் முன்னெடுத்தோம்னா நாம மட்டும் களத்தில் நிற்க போறதில்ல. நம்மளோடு பிரமத சமுதாய மக்களும் நம்முடைய நியாயமான கோரிக்கைக்காக நம்மோடு வருகிறார்கள். சிஏஏ போராட்டத்தில் நமக்கு கிடைத்த ஆதரவு நம்முடைய தொப்புள் கொடி சமுதாயமாகிய இந்து சகோதரர்கள் மத்தியிலே
கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியிலே, சீக்கிய சகோதரர்கள் மத்தியிலே, இன்ன பிற சமுதாய சகோதரர்கள் மத்தியிலே என்ன பேச்சு நடந்தது? அவன் நியாயமா தானையா கேட்கிறான். அவன் இந்த நாட்டினுடைய பிரதிநிதி இல்லை என்று சொன்னால் அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவன் போராட்டம் சரி, அவனோடு நானும் நிற்பேன் என்று இந்த சமூகத்தை நோக்கி பிரமத சமுதாய மக்கள் வந்தார்களே. ஏன் தெரியுமா? உன்னுடைய போராட்டத்தில் கலவரம் இல்லை, உன்னுடைய போராட்டத்தில் இரத்த காயங்கள் இல்லை, உன்னுடைய போராட்டத்தில் பஸ்கள் கொடுத்தப்படவில்லை, உன்னுடைய போராட்டத்தில் எந்த ரயிலும் கவிழ்த்தப்படவில்லை, உன்னுடைய போராட்டத்தில் வன்முறை இல்லை. ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக நீ முன்னெடுத்த எல்லா பிரச்சனைகளுடைய நியாயங்களையும் பிற சமுதாயம் புரிந்து கொண்டது. அதுபோல இந்த நாட்டில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் எதிராக மக்களை சந்திப்போம், சூழ்ச்சிகளை மக்களுக்கு விளக்குவோம். சகோதரர்களே, நம்ம சொல்லுவோம், சூழ்ச்சி செய்யறான், ஒவ்வொரு விஷயத்துல செய்யறான், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. தமிழகத்தில் அப்படி ஆனந்த கொக்கு மீனுக்காக காத்திருக்குமே எப்பண்டா ஒரு, அது போல அண்ணாமலையும் சரி, இன்ன பிற பாஜக தலைவர்கள் எப்ப கலவரம் வரும், எப்ப எதை செய்யலாம், எப்ப சமூக பதட்டத்தை உருவாக்கலாம் நினைக்கிறான். ஒரு ஆங்கில பத்திரிகை இந்தியாவுடைய சங் பரிவாரங்களுடைய நிலையை அழகாக ஆய்வு செய்து வெளியிட்டான். வாட்ஸ்அப் குரூப்புகளை 1,00,000 குரூப்புகளை உருவாக்கி போலி செய்திகளை பரப்பி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புகளை பரப்பி, இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக பரப்பி, நாம சொல்லல, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகை ஆய்வு செய்து பார்க்கிறாங்க உள்ள இந்தியாவுடைய சமூக நிலை என்ன, சமூக பதற்றம் என்ன, இந்து முஸ்லிம்கள் மத்தியில் பிஜேபி செய்யக்கூடிய சூதுகள் என்ன. உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதிகளும் திட்டங்களும் தீட்டப்படுகிற சகோதரர்களை ஜாக்கிரதையாக இருங்கள். சகோதரர் பேசினார்ல ஆடம்பர திருமணங்கள், நமக்கு அதை பத்தி தான் கவலை, சமுதாயத்தை பத்திலாம் கவலை இல்லை. கல்யாணம் எவ்வளவு பெருசு நடந்தது, எத்தனை வாழை மரம் கட்டணும், எவ்வளவு கொள்கைக்கு தயாரா இருக்காண்டா, கலவரம் பண்ண தயாரா இருக்கிறா. ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினோம்னா இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பூரா நாசமாக்கிறோம். வடநாட்டில் இன்னைக்கு மக்களுடைய வாய்கள் திறக்க முடியாம இருந்து கொண்டிருக்கிறா. எவ்வளவு விழிப்புணர்வோடு, எவ்வளவு கல்வி அறிவோடு, எவ்வளவு செழிப்பான சிந்தனைகளோடு, எவ்வளவு மத நல்லிணக்கத்தோடு, எவ்வளவு தூரம் பிற மக்களோடு அண்டி வாழக்கூடிய நிலைகளோடு கேரளால அப்படி பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றையும் நடக்கிறாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. கேரளால போன வாரம் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு எங்க? எர்ணாகுளம் மாவட்டம் களமச்சேரி என்ற ஒரு ஊர். கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் மாவட்டம் களமச்சேரி ஒரு ஊர். அங்கே யெகோவாவின் சாட்சிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. கிறிஸ்தவர்களே அது ஒரு பிரிவு போல, நம்ம எத்தனை பிரிவு இருக்கிறோம் அது மாதிரி அவங்கள அது ஒரு பிரிவு. யெகோவாவின் சாட்சிகள் அவன் ஒரு மாநாடு போடுறான். எதை பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவான், அப்துல் காதருக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தமா. அது மாதிரி அவன் மதத்துக்காக ஒரு கூட்டம் போடுறான். அதுல பிடிக்காத 2 பேர் அந்த மதத்தினுடைய அந்த யெகோவாவின் சாட்சிகளுடைய கொள்கைகளை பிடிக்காத ஒருத்தர் அவங்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு டிபன் பாக்ஸ்ல யூடியூப்பை பார்த்து பாம் செஞ்சிருந்தான். நாடு எங்க போய் கிடக்கு பாருங்க. இப்போ நம்மளை கட்டிட்டு அலைகிறான். அவன் சொல்றான், யூடியூப்பை பார்த்து நான் பாம் செஞ்சேன். எது வெடிக்கிற பாம்பு 50 பேருக்கு மேல காயம், 2 பேர் செத்து போயிருக்கிறா. அந்த சமுதாயத்தை சார்ந்தவே, அந்த கொள்கையை சார்ந்தவே, அந்த மதத்தை சார்ந்தவே. அது கண்டிக்கப்பட வேண்டிய செயல், தண்டிக்கப்பட வேண்டிய செயல். அது யாரும் விரும்பவில்லை, மறுக்கிறோம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? 11 மணிக்கு செய்தி வருது, எர்ணாகுளத்தில் கேரளால கிறிஸ்தவர்களுடைய மாநாட்டில் குண்டு வெடித்தது. அடுத்த செகண்ட் என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரேல்ல காசாவிலே யூதர்கள் முஸ்லீமை கொள்கிறார்களே, அதற்கு பழி வாங்க என்பதற்காக முஸ்லீம்கள் கிறிஸ்தவருடைய மாநாட்டில் குண்டு வைக்கிறான். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு சமுதாயம் யாரு வச்சா, எதுக்கு வச்சா, எப்படி வச்சா, இல்ல உண்மையிலே குண்டுதான் வெடிச்சதா, வேற எது வெடிச்சதானே தெரியல. ஒரு வெடி விபத்து நடந்த உடனே மீடியாக்கள்லாம் குண்டு வெடிப்பு, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காட்சின்னு ஒன்னே முடிச்சு போடுறான்.
எல்லா சங்கி மங்கிகளும் மோனூல்ல வாட்ஸ்அப்ல துளுக்க பைய கொண்டு வச்சு அவன் முஸ்லீம் சொல்ல மாட்டான். துளுக்க பைய பாவாடைய கொண்டுட்டான். அவனும் பாவாடாங்கிறான் கிறிஸ்தவனு, நம்மள துளுக்கங்கிறான். அவன் என்ன சொல்றான், பாருங்கள் துளுக்க தீவிரவாதிகள் பாவாடைகள் மீது குண்டு வைத்து விட்டார்கள். மோனூல்ல செய்தி, பேஸ்புக்ல செய்தி, யூடியூப்ல பேசுறான். 11 மணியை பார்க்கல. நம்ம என்னன்னே தெரியாம இருக்கிறோம், என்ன நடந்ததுன்னே தெரியாம இருக்கிறோம், ஒன்றும் புரியல. பத்திரிகைகளும் அதுக்கு தோதுவாக இஸ்ரேலை கொண்டு முடிச்சு போடுறான், ஹமாஸை கொண்டு முடிச்சு போடுறான், யூதர்களை முடிச்சு போடுறான், ஹமாஸினுடைய தலைவர் பேசுறதை முடிச்சு போடுறான். அவர்கள் அனைவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தது தெரியுமா? நிச்சயமாக அந்த குண்டு வெடிப்பில் கிறிஸ்தவர்களும் சாக வேண்டும், குண்டு வைத்தது முஸ்லிம்கள் என்ற பெயரும் வர வேண்டும், அதன் மூலமாக நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கருதி கொண்டு இருந்தான். அல்லாஹ் சொல்றான்ல, மக்கரு மக்கள் அல்லாஹ், சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ். அவன் சூழ்ச்சிகளை எல்லாம் தவிடுபடியாக்குவான், சூழ்ச்சிக்காரர்களை மண்ணோடு மண்ணாக மடிய செய்வான். அது ரப்பலோடைய நாரமீனுடைய நாட்டத்தினால குண்டு வெடிப்பு, அதை பற்றிய பரபரப்பு, முஸ்லிம்கள் மீது பழி, முஸ்லிம்கள் தான் சொல்லி பிரச்சாரம். குண்டு வச்ச அந்த நபரு என்ன செஞ்சா, முகநூல்ல ஒரு வீடியோ போட்டா. என்ன வீடியோ? எனக்கு நானும் அந்த மதத்தை சார்ந்தவன், நானும் அந்த கொள்கையை சார்ந்தவன், எனக்கு அவர்களுடைய செயல்கள் பிடிக்கவில்லை, ஆகவே நான் தான் குண்டு வைத்தேன், நான் போலீஸில் சரணடைய போகிறேன் என்று அவன் யூடியூப்ல ஒரு செய்தியை வெளியிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். சகோதரர்களை எண்ணி பாருங்கள், சகோதரரை சிந்தித்து பாருங்கள். 11-12 1 மணி நேர இடைவெளியில் குண்டு வெடிப்பு நடந்து இந்த செய்தி வந்த இந்த நேரம் 1 மணி நேரம் தானே. என்ன நடந்தது தெரியாது இல்ல. பினராயி விஜயன் பேசுறாரு, டிஜிபி பேசுறாரு. இந்த காலகட்டத்தில் அவர்கள் கைது செய்தது யார் தெரியுமா? 2 இஸ்லாமியர்களை சந்தேகத்தின் அடிப்படையில். இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு நிறுத்துறானு பாரு. எங்க எது நடந்தாலும் நீதான், நீதான் பலி, நீதான முஸ்லிம், நீதான பாயி, நீதான கேட்க நாதியற்ற சமுதாயம், ஓனாரற்ற சமுதாயம், உன் மீது நாங்க பழி போடுவோம் போடுறான் பாவிகள். ஓனுள்ள படம் வருது 2 பேரு பாவம். அப்புறம் அவனுக்கு என்னன்னே தெரியாது. யெகோவானா என்னது, சாட்சியம்னா என்னது, அவனையாட்டா நான் கொள்ளணும், எனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ்வுடைய அருளால் அந்த குண்டு வைத்த அந்த மனிதரே அவர் முகநூலில் தோன்றி இதற்கு நான் தான் செய்தேன் என்று சொல்லி போலீசில் சரணடையவில்லை என்றால் கேரளாவிலே வாழக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் இந்த பாவிகளுடைய நெருக்கடியின் காரணமா. சும்மா நீங்க வாழல நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நாங்க கீழக்கரையில் இருக்கிறோம், பெரிய பெரிய பந்தோபஸ்ல இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, நான் செல்வ செழிப்போட வாழலாம், ஆனா என் பிள்ளை இந்த சமுதாயத்தில் தமிழ்நாடு பூரா சுத்தணும், படிக்க போவான், வேலைக்கு போவான், வேற வேலை. அப்படித்தானே ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருக்குள்ளே வாழ முடியும். அவன் தான் பேரை கேட்கிறானே, பேரை மாத்தி சொன்னா கூட பாவிகள் அன்றாயிரம் அவுத்து பார்க்கான வெக்கங்கட்ட வேதனையற்ற செயல்கள் அதான் செஞ்சா. மும்பையில் ரயில் பயணிகளில் தாடி வைத்திருந்த இஸ்லாமியர்களை ஒரு காவல் அதிகாரி, அவன் போலீஸ் எஸ்ஐ, கையில் இருந்த துப்பாக்கியின் மூலமாக ஒருவர் 2 பேரை சுட்டு கொன்னுட்டு துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு சொல்றான், இஸ்லாமியர்கள் மோடிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் இப்படித்தான் சுடுவேன் நானே. நாம விளக்கலையே, நாம் புரியல, நமக்கு தெரியல. நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என் வாழ்வை 50 வயசு கழிஞ்சாச்சு, 60 வயசு கழிஞ்சாச்சு. ஆனால் நான் மரணிப்பது மட்டுமல்ல, என் பிள்ளைகளை இந்த பூமியில் நான் விட்டு செல்லுகின்றேன். அவர்கள் ஒரு சமூகத்தில் பாதுகாப்பான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் சமுதாயம் சரியான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் சகோதரர்கள். செய்யல என் பிள்ளைகள் நான் விட்டு போறோம், இந்த பாவிகளுடைய கையில கொடுக்க முடியுமா? அனுதினமும் வரான, அனுதினமும் என்னத்தையாவது சொல்றானே. ஏதாவது முஸ்லீம்களை பேசலனா அவங்களுக்கு அன்னைக்கு பொழுதே கிடையாதுங்க. முஸ்லீமும் எந்த அளவுக்குனா நல்லா சிந்திச்சு பாருங்க. சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு அயோக்கியம் இருக்கிறானா? எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 99 அம்மையார் ஜெயலலிதா ஓட விட்டுச்சு. ஜெயலலிதா மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு, மாற்று கருத்து உண்டு. ஆனா சில நேரங்களில் அந்த துணிச்சல் இருக்கிறத இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த கருக்கா ரவுடி பேரை பிடிச்சிங்களே காவல்துறை,
இதை அப்படியே விட்டுட்டீங்களே, இதோட தொடர்ச்சி என்ன? யார் அவனை ஏவியது? ஏன் இந்த அரசு பம்புகிறது? இந்த அரசு ஏன் செய்திகளை முழுமையாக வெளியிட தயங்குகிறது? யாருக்கு ஸ்டாலின் பயப்படுகிறார் என்று நான் நேரடியாகவே கேட்கிறேன். உங்கள் ஆட்சிக்கு எதிராக, உங்கள் ஆட்சியின் மீது அவதூறுகளை புனைந்து மதக்கலவரங்களை தீட்ட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நாளொரு பொழுதும் பொழுதுமேன் அலைகிறார்களே, அவர்களை நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டாமா? பொது சமூகத்தில் நிற்காட்ட வேண்டாமா? ஆளுநர் மீது பாமடித்தவன் இவன் தான், இவனுக்கு துணை நின்றவன் இவன் தான், இவனை ஏவி விட்டவன் இவன் தான், இவன் தொடர்ச்சி இதுவரை இருக்கிறது என்று அரசு வெளியிட வேண்டாமா? வருத்தம் தான். நாங்க எங்களை சொன்னது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை தானே. ஏன் தெரியுமா? பாஜக இன்னைக்கு சிலர் முஸ்லீமா வச்சிருக்காங்க. அந்த பலியாடுகளுக்கு என்ன நிலைன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கான பயம் என்ன தெரியுமா? எதை செஞ்சாலும் எங்க மேல பழி போடுறதா உங்களுக்கு லேஸ். எந்த ஆதாரம் வேண்டாம், எந்த முகாந்திரம் வேண்டாம், எதை எங்க செஞ்சுட்டாலும் அது ரெண்டு பாய் மேல பழியத்துக்கு போட்டுடலாம். இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பாஜக சில பலியாடு இருக்கு, முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிய பலியாடு, தொப்பியும் போட்டு கூட தாடி வச்சுக்கிறதான் கேடு கட்ட பெயர். அவனோட எதையாவது செஞ்சுட்டு நம்ம பழி போட்டா அப்படித்தானே வாரா, அப்படித்தானே இருக்கா? அப்ப யெகோவாவின் சாட்சிகள் அங்க குண்டு வெடிக்குது, குற்றவாளி கைது செய்யப்பட்டாச்சு, டிஜிபி பேசிட்டாரு, இது உள்பிரச்சனை, வெளியில யாரும் இல்லை என்று சுப்பிரமணிய சாமி விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்லுகின்றார். இந்த குண்டுவெடிப்பு என்பது இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் செயல். யார் சொல்றா? இந்த அயோக்கிய பேர் சொல்றா, சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறான். ஒரு நிருபர்லே நல்லவன் யோக்கிய கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவன் இருக்கத்தானே செய்வான். அவன் கேட்கிறான் சுப்பிரமணிய சாமி பதில் கேள்வி, குண்டு வெடிப்பு இப்பதான் நடந்திருக்கு, என்ன யாருன்னே தெரியல, காவல்துறை யாரையும் அடையாளப்படுத்தல, யாரை பத்தி பேசுவதற்கு முன்பாக நீங்க முஸ்லிம்கள் மீது முஸ்லிம் பயங்கரவாதம் என்று பேசுகின்றீர்களே, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்பதற்கு சுப்பிரமணிய சாமி சொல்லுகின்றார், நான் அரசியல் இருக்கிறேன், எனக்கு பல்வேறு விதமான சோர்ஸ் வாய்ப்புகள் இருக்கிறது, அதை வச்சு நான் சொல்றேன். போராண்டு போறானே தமிழகத்தினுடைய கேடுகெட்ட மீடியாக்கள் பத்திரிகைகள் அதையும் பிரசுரிச்சான். அதையும் சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டு ஹெட்டிங்கா வைக்க வேண்டாமா? அதுக்கு ஆதாரம் இல்ல. சுப்பிரமணிய சாமி இப்படி சொல்லிட்டானே. இன்னொரு ஆளு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கிறார், அவர் வந்து பேசுகிறார். அது என்னன்னு தெரியல, கேரள நடந்த குண்டுவெடிப்பு அது அவன் தான் மார்டின் என்ற நபர் தான் செய்தான் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படின்னா அது முஸ்லீம் தான் செஞ்சான்னு சொல்லுவனுங்கிறாவே. இவ்வளவு பகிரங்கமாக பச்சையாக ஒரு சமுதாயத்தின் மீது பழி போடுகின்றார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள், இந்த சமுதாயத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கருக்கட்டுகின்றார்கள். எவ்வளவு வேதனையோட பேசுறோங்க. நம்ம பேசுறோம் எங்களை ஏன் பேசுறோம்? பேச வேண்டிய அவசியம் சகோதரர்களே. இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும், சமூக இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வேண்டும். சமூகமும் சரி, சமூக இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கின்றார்கள், எப்படி பயணிக்கின்றார்கள், என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது, என்ன மார்க்க தெளிவு இருக்கிறது, எதை பற்றியுமே தெரியல. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய சமுதாயம் ஒருபோதும் வெற்றி அடையாது. அறிவுக்கு மதிப்பு கொடு, ஈமானை வலுவாக்கு, எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படி என்பதை படித்து வந்து நில்லு. பயப்படக்கூடாது, ஓடக்கூடாது, ஒளியக்கூடாது. போனட்டும் சொன்னாரு, பாலஸ்தீன மக்களுடைய தியாக போராட்டம் அதுல கோடியில ஒண்ணு கூட நம்மகிட்ட இல்ல, அப்படிலாம் அங்க குண்டு போடல. ஆனாலும் உனக்கு எதிராக நடக்கும் அநீதிக்கு எதிராக வீட்டுக்குள் நீ முடங்கி கிடக்கிறாய் என்றால் இந்த சமுதாயத்துக்கு நீ செய்யும் துரோகம் அல்லவா? இஸ்ரேலுடைய கொடுமை. வானிலிருந்து குண்டு இப்படி பேச முடியுமாங்க? இஸ்ரேல்ல பொதுக்கூட்டம் போட முடியுமா? மீட்டிங் போட முடியுமா? செய்தி சொல்ல முடியுமா? பேசிக்கிட்டு குண்டை போட்டுருவான். நேரத்தில் அகதி முகாமில் குண்டை போட்டிருக்கான். அநியாயக்கார பாவிகள். இறைவா, இந்த அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்கள் கரங்களை நீ நாசப்படுத்தி ஆளா. அது கூடாது. நீ போர்னு வந்தா யாருக்கு எதிராக போர் செய்யணுமோ அவன்கிட்ட போய் நீ போர் செய்ய. அவன் களத்துல நிற்கிறான், என்ற வான்னு கூப்பிடுறான், அவனை போய் அடி, அவனை பதில் அடிப்பான். அது போரு. அப்பாவி மக்கள் எதுவும் வேண்டாம் என்று அகதி முகாமில் தஞ்சமடைந்த பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் வயோதிகர்கள் மீதும் பாம்பு போடுறான பாவிகள், வெக்கம் கட்டவர். இப்படியா பாம்பு போடுறா? இல்ல. ஆனா இதை விட ஒரு மோசமான நிலைக்கு உன்னை ஆளாக்குவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். அது என்ன திட்டம் தெரியுமா? நீ உயிரோடு வாழலாம், கொள்கையோடு வாழ முடியாதுன்னு சொல்றான். சங்க பரிவாருடைய சதி என்ன, சூழ்ச்சி என்ன? அவன் எதை எதிர்பார்க்கிறான்?
மோகன் பகவத் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழலாம், ஆனால் அவர்கள் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லக்கூடாது. ஒருவன் தான் கடவுள் சொல்லக்கூடாது. இப்படி வாழ்ந்துருவீங்களா? வாழ முடியுமா? இப்படித்தான் வாழன்னா யாரை ஏற்றுக்கொள்வோமா? அவர்கள் அதை நோக்கித்தான் நாட்டை நகர்த்துகிறார்கள். ஆனால் நமக்கு பிரியாணி மோகமே தீரல. இளைஞர்களை எப்படி ஒரு போராட்ட குணம் உள்ளவர்களாக, ஈமானிய வலிமை மிக்கவர்களாக, எதிரிகளை எதிர்த்து களம் காணக்கூடியவர்களாக, உத்தமர்களாக, நேர்மையாளர்களாக, எந்த ஒரு நிலையிலும் சரி ஈமானை இழக்க மாட்டோம் என்று கொக்கரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக வார்த்தெடுக்க வேண்டிய சமுதாயம் இளைஞர்கள் விஷயத்தில் கவனமற்று வாழ்ந்து கொண்டிருக்கு. லியோ படத்திற்கு இஸ்லாமியர்கள் முண்டி அடிக்கிறான். இளைஞர்கள் சரி இருக்கட்டும், இளைஞி நிக்கால பரதாவையும் போட்டுக்கிட்டு, அண்ணா நடிகம் பண்ணால நீ என்ன அர்த்தம், என்ன கொள்கை, நீ என்ன பாடம் படிச்ச, என்ன ஓதுன, பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உன்னை போன்ற பெண்மணியை நீ பாத்தியா? இந்த பெண்மணிக்கான பொறுப்பு யாரு? இவர்களை யார் வார்த்தெடுத்தது? எங்க வசிக்கிறா? சினிமா பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுக்குறா நம்ம சகோதரி, நம்ம சமுதாயத்துக்காரி. அப்படி அழகா முக்காடையும் போட்டுக்கிடுறா. அப்பா முதல் காட்சி நான் பார்த்துட்டேன். அல்லாஹ் அவன் மூச்சை வாங்க வச்சிருந்தா செய்வேன். முதல் காட்சி பார்த்தது சந்தோஷமா, டிக்கெட் ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் முண்டி அடிச்சுக்கிட்டு அது மீடியாக்காரன் அவளைத்தான் போக்கஸ் பண்றான். அவதான ஃபேமஸ் ஆகும். வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, யார் பின்னால் நம்ம பயணிக்க வேண்டும், யார் நமக்கான வழிகாட்டி, நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம், அன்னிதினமும் நமக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய திட்டங்கள் என்ன, சூழ்ச்சிகள் என்ன, அடுத்த தலைமுறையை யாரிடம் நாம் விட்டு செல்லுகின்றோம், அவர்களுக்கான கல்வி என்ன, சமூக உரிமை என்ன, சுதந்திரம் என்ன, அரசியல் வாழ்வு என்ன, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி இருக்க போகின்றார்கள், எதை பற்றி அவர்கள் கவலை இல்லாமல், நான் விஜய் படத்தை முதல் காட்சி பார்த்து விட்டேன், ரஜினி படத்தை முதல் காட்சி பார்த்து விட்டேன், விஜய் அண்ணா, ரஜினி தலைவர் என்று இந்த சமுதாயத்தின் இளைஞர்களும் போவார்கள். அவர்களை கண்டிக்க மனமில்லாமல் ஜமாத்துகளும் நிற்கும் என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பரிசோதிங்கள் சகோதரர்களே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், ஊப்பில இதே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீடுகள் தெருக்குள்ள புல்டோசரை கொண்டு ஜேசிபி கொண்டு இடிக்கிறானே, டெல்லியில இடிக்கிறானே, கீழக்கரையில் நடக்கலன்னு இன்னைக்கு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? நாளைக்கு நடக்காது சொல்ல முடியுமா? பாசிசம் பல இடங்களிலும் கையை விரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே யார் சிக்குவார்கள், எப்படி ஆட்சிக்கு வரலாம், யாரை கவுக்கலாம், யாரை இல்லாமல் ஆக்கலாம் என்று நாள்தோறும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அந்த யோகியை போல இங்கு ஒரு யோகி ஆட்சியில் அமர்ந்தால் இந்த பகுதியில ஜேசிபி வந்து எல்லாத்தையும் புடுங்குவானே. அப்ப இளைஞர்கள் இந்த விழிப்புணர்வு இருக்கிறதா? இதை பற்றி சிந்தனை இருக்கிறதா? அரசியல் நம்ம எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை முன்னெடுக்கணும், எதை முன்னெடுக்க கூடாது, எப்படி வாழணும், எதை விடணும், எதன் மீது கவனம் செலுத்தணும், வாழ்வதும் மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக என்ற நிம்மதி வேணும். என் அருமை சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் இறுதியாக சொல்றேன், எத்தகைய சூழ்ச்சிகளை நீங்க வெல்லலாம். அது இவனை விட இவன் அப்ப செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் நபிமார்களை. உண்டா இல்லையா? இந்த மோடி மாதிரி 1000 மடங்கு பெரியவன் அப்படித்தானே பிறோன்னு சொல்லணும். அதை சூழ்ச்சி செய்யலையா? ஆனா அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான் என்று சொன்னால், மூசாவிடமும் மூசாவோடு இருந்தவருடைய நம்பிக்கை, ஈமான், கொள்கை உறுதி சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கியது. அல்லாஹ் உதவி செய்யும். பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறோமே, மக்களை பத்தி பேசுறோமே, அவன் சொல்றான் தெற்கு பகுதியில தான் இருக்கு, நீங்க வடக்கு பகுதி போங்க. போக மாட்டோம். எங்க போனாலும் சாவத்தான் போறோம். என்னைக்கு விதி? நான் முஸ்லீமாக மரணிக்கணும். அழகான வசனம் இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள், அது எங்களுக்கு போதும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு எதிராக எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் உங்களை தவிடுபடியாக்கி சகோதரர். அதை பத்தி கவலைப்படாது. நமக்கு எதிராக இத்தனை சூழ்ச்சி நடக்க நாமளா முறியடிச்சோம்? அல்ல யாரையோ வச்சு முறியடிக்கிறாங்க. நம்ம துவா செய்கிறோம், கையேந்திரம், இறைவா எங்களை அநியாயக்கார ஆட்சியாளர்களிடம் மாட்டி விடாத, நாங்க பலகீனப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீயே எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்கிறோம். அதனுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு பல இடங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். சூழ்ச்சி செய்கிற ஆஃப்ரௌனு மூசாவையும் மூசாவோடு நம்பிக்கை கொண்டவர்களை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் விரட்டுறான். கடல் வருது, மக்கள்லாம் சொல்றான், மூசாவே என்ன செய்ய போறோம், ஃபிரௌனுக்கு சதி செஞ்சுட்டானே, அழிச்சிருவானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி இல்லை, இன்ன மைய ரப்பி, என்னோட என் அல்லாஹ் இருக்கிறார், சயஹ்தீன, அவன் என்னை காப்பாற்றுவான்.
ஃபிரௌன் சூழ்ச்சி தான் செஞ்சான், ஃபிரௌன் அக்கிரமம் தான் செஞ்சான், ஃபிரௌன் அழிக்கத்தான் நாடினான். ஃபிரௌன் அழிக்க நினைச்சா அழிச்சிருக்க முடியும். ஆனால் ஏன் மூசாவை அழிக்க முடியல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த நம்பிக்கை, உறுதி. நாங்கள் அதை நோக்கித்தான் இந்த சமுதாயத்தை அழைக்கிறோம். வாருங்கள், தகடின் பக்கம் போகாத, தர்காவின் பக்கம் போகாத, தாயத்தின் பக்கம் போகாத, ஆடம்பரத்தின் பக்கம் போகாத, நபிமார்கள் காட்டிய பாதைக்கு வா, நபிமார்கள் சொன்ன உறுதியின் பக்கம் வா, நபிமார்கள் வகுத்து தந்த வழியின் பக்கம் வா. நபிமார்களுடைய வழியை யார் பின்தொடர்கின்றார்களோ அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெற்றவர். எத்தகைய சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் காப்பாத்தினா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டானா? ஃபிரௌன் பெரிய படை எதிர்த்து நின்னு விட்டுனாங்கன்னா மூசாவோட எல்லாத்தையும் கொண்டிருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்ற, மூசாவையும் அவரோடு இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோம், பிறகு ஃபிரௌனையும் அவனோட வந்தவர்களையும் மூழ்கடித்தோம், சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கினோம். நீ கண்டவன் முன்னாலெல்லாம் போற, உன் கொள்கை என்ன, உன் ஈமான் என்ன, உன் நம்பிக்கை என்ன, உன் உறுதி என்ன? நபிமார்களை பாடமா பாருங்கப்பா, நபித்தோழர்களை பாடமா பாருங்க, குர்ஆனின் பக்கம் வாங்க, நபிமொழிகளின் பக்கம் வாங்க. இந்த இடத்தில் நான் சொல்லுகின்றேன், ஒருபோது நீங்க தௌஹீத் ஜவக்கம் பார்க்க வாங்கன்னு சொல்லவே மாட்டோம். வேண்டாம், நாங்க ஆள் சேர்க்கலாம் அமைப்பு நடத்தல, எங்களுக்கு தேவையும் இல்லை. வாரம் வரட்டும், போறோம் போட்டும். நான் கேட்கிறேன், இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாகத்தான் பேசுறேன். நான் மன வருத்தத்தோடு சொல்றேன், ஆடம்பரத்தை வெறுக்கக்கூடிய எத்தனையோ அமைப்பினர் கூட அதை தவறு என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியாத அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டு நீங்கள் எந்த கோட்டையும் பிடிக்க முடியாது. இறை தூதர் காட்டிய வழியை, இறை தூதர் கொண்டு வந்த கொள்கைகளை, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் இந்த சமூகம் காலில் போட்டு மிதித்து நீ எந்த வெற்றியை பெறுவ? உனக்கு எதிராக எல்லா பேரும் வருவான். நபிமார்கள் அல்லாஹ் காப்பாத்தலையா? சூழ்ச்சிகளுக்கு எதிராக, இப்ராஹிம் நபிக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் செய்ய முடியல, நெருப்புல தூக்கி போடுன்னா அல்லாஹ் சூழ்ச்சியை முறியடித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். நெருப்பில் போடப்பட்ட இப்ராஹிம் நெருப்பு கடல்ல கிடக்கிறாங்க. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். கூட குறைய சொல்லுது வேலை இல்ல, குர்ஆனை எடுத்து படிங்க. அல் அன்பியா 69வது வசனம், இப்ராஹிம் நபிய நெருப்புல தூக்கி போடும்போது அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். கொல்னா நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே இந்த இப்ராஹிமை, அந்த சதிகாரர்கள், அந்த சூழ்ச்சிக்காரர்கள், அந்த அக்கிரமக்காரர்கள் இப்ராஹிமையும் இப்ராஹிமுடைய கொள்கையையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அதிகார திமிரிலே, கூட்ட திமிரிலே, பவர் திமிரிலே, ஆயுத திமிரிலே இப்ராஹிம் ஒற்றை மனிதர் என்பதற்காக நெருப்பில் தூக்கி வீசினார்களே. என்னுடைய நெருப்பு, உனக்கு நான் உத்தரவிடுகின்றேன், இந்த நெருப்பு நீ அவரை சுடக்கூடாது, குளுமையானதாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். நாம பேசுறோம், கொள்கையை விட்டு ஒற்றுமையா நின்னா எல்லா உதவி எங்கெந்துடா வரும்? கொள்கைக்காக ஒற்றுமையா நில்லு, நபி வழிக்காக ஒற்றுமையா நின்னு, நேர்மைக்காக ஒற்றுமையா நின்னு, குர்ஆனுடைய வசனங்களை அமுல்படுத்துவதற்காக ஒற்றுமையா நின்னு, வழிகேட்டில் செல்லக்கூடியவனை தடுப்பதற்காக ஒற்றுமையாக நின்னு, ஆடம்பர திருமணங்களை கண்டிப்பதில் ஒற்றுமையாக நின்னு, வரதட்சணையை ஒழிப்பதில் ஒற்றுமையாக நின்னு, தர்காக்கள் இருக்க கூடாது என்பதில் ஒற்றுமையாக நின்று, தகடு தாயத்துகளை அகற்றி எறிவதில் ஒற்றுமையாக நின்று, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் எத்தனை பேர், எவ்வளவு வலுவானவர்கள் என்பது பெரிதல்ல. என்னுடைய உள்ளத்திலே பாலஸ்தீன சிறுவர்களைப் போல, பாலஸ்தீன பெண்களைப் போல, பாலஸ்தீன முஸ்லிம்களைப் போல உள்ள உறுதி, ஈமானிய உறுதி, நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டியது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டியது, நபிகள் நாயகம் காட்டியது. எனக்கு எதிராக இருப்பவர் எத்தனை நபர் என்பது பெரிதல்ல. நான் நம்பிக்கை கொண்டவன், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன். அல்லாஹ் சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்குவான். அத்தகைய நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன் என்று இஸ்லாமியர்கள் ஒன்றுபட வேண்டும். அந்த அமைப்பு, இந்த அமைப்பு எதுவும் தேவையில்லையா? அமைப்புலாம் பிரச்சனை இல்லை, ஜமாத்லாம் பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிட்டு போ. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வலுவாக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அதைத்தான் நாம் நபி மொழிகளிலே பார்த்தோம், அதைத்தான் நாம் திருமறை குர்ஆனிலே பார்த்தோம். எத்தகைய சூழ்ச்சிகளை சரி, எத்தனை மோடி. நான் கேட்க, இந்த உலகத்தில் எத்தனை சர்வாதிகாரி வாழ்ந்திருக்கானா? ஹிட்லர் எங்க, முசோலினி எங்க இருக்கிறானா? அல்லாஹ் விட்டுட்டானா? எத்தனை சதி, எத்தனை சூழ்ச்சி, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்.
நீ சமூகத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்ச்சிகளுக்கு வேலை கொடுக்காத. வேண்டாம். சொந்த வாழ்க்கையில கூட அப்படி நபிகள் கற்றுக் கொடுக்கல. கோபத்தை மென்று விழுங்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நபிகளார் காட்டி தந்த பாதை அறிவுக்கு பாரு, மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடு. நமக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளையும், எத்தகைய பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை எத்தனை ஆளுநர் ரவி வந்தாலும் சரி, எத்தனை அண்ணாமலை வந்தாலும் சரி, எத்தனை தமிழிசை வந்தாலும் சரி, எத்தனை மோடி அமித்ஷா வந்தாலும் சரி, நான் முஸ்லீம் அதுல உறுதியான ஒரு வேடி. அதற்காக நீ கொல்லப்பட்டு விட்டாலும் இந்த உலகம் உனக்கு இல்லை ஒழிய மறுமை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழலாம், நம்பிக்கையோடு சாகலாம். அதைத்தான் பாலஸ்தீனத்தில் பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கிறோம். தயவு செய்து பேசுவது யாரும் பார்க்காதீங்க. நான் யாரோ முகத்தை வேணா மூடிட்டு போறேன். சொல்லக்கூடிய செய்தி சரியா? நான் சொன்ன விஷயம் குர்ஆன்ல இருக்கிறதா? நாங்கள் பேசிய விஷயம் நபிமொழிகளில் இருக்கிறதா? நாங்கள் இஸ்லாத்தில் இல்லாதது சொல்கிறோமா? இஸ்லாத்தில் எவைகளெல்லாம் இல்லையோ அவைகள் யாரை செய்கின்றார்கள் அவர்களைத்தானே கண்டிக்கிறோம். இந்த மார்க்கம் செழிக்க வேண்டாமா? இந்த மக்களுக்கு மார்க்கம் சென்று சேர வேண்டாமா? இந்த சமுதாயம் மேம்பட வேண்டாமா? இந்த சமுதாயத்தில் ஆடம்பரங்கள் ஒழிக்கப்பட வேண்டாமா? இந்த சமுதாயத்தில் எல்லோரும் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க வேண்டாமா? நபி வழியின் பால், ஈமானின் பால், நம்பிக்கையின் பால், திருமறை குர்ஆனின் பால், மறுமை வெற்றியின் பால் வாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார். நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் வரக்கூடிய நாட்களை அணுகுவோம். அல்லாஹ்விடமே எல்லாவற்றையும் பொறுப்பை ஒப்படைத்தவர்களாக நாம் பயணிப்போம். அல்லாஹ் அருள் செய்வான் என்று கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.